அப்போ இவர்களுக்கு பொதுவாகவே இந்த லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்வால்வ்மெண்ட், எதிர்பார்ப்புகள் என்பது மற்ற ராசிக்காரர்களை விட அதிகமாகத்தான் இருக்கிறது. குறிப்பா இந்த ராசியில வரக்கூடிய பேர்கள்லாம் நம்ம நிறைய பார்த்தோம்னா பவித்ரா, பிரியா, பிரியன், பிரியதர்ஷன், இந்த மாதிரி பேர்கள்லாம் அதிகமாக பார்க்கலாம். ஆனால் அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஈடுபாடு வைத்துக்கொண்டு பின்னாளில் அதிகமான ஏமாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த கன்னிராசிக்காரர்கள் வருகிறார்கள். இதையும் தவிர சில பேர் ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி லவ் மேரேஜ் பண்ணி கொள்ளக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த தாயா தாரமா அது ரெண்டு சைடிலுமே இந்த பிரச்சனை என்பது அதிகமாக வருகிறது. ஏன் அப்படின்னா, இவளை தேடி வரக்கூடிய நபர்கள்ட்ட அப்படி ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னா இவர்களுக்கு கொஞ்சம் கோபம் என்பது கண்டிப்பாக வரும். இந்த கோபம் என்பது அவர்களது வார்த்தைகளில் வெளிப்படும் பொழுது நிறைய வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் இவர்களை நிராகரித்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது. ஒரு லாங் பிளானட், எந்த ஒரு விஷயமும் சீக்கிரமாக முடியாது. நான் வைத்தியரிடம் போய்கொண்டே இருக்கிறேன், இன்னும் எவ்வளவு வருடங்கள் போவேன் என்பது எனக்கே தெரியவில்லை.